எல்லாரும் நமஸ்காரம். இன்னைக்கு திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் 76வது பிரவச்சனம். திருக்கோளூர் பெண் பிள்ளை நான் முதலே சொல்லியிருக்கேன் இல்லையா, ராமானுஜர் வந்து திருக்கோளூர் பெண் பிள்ளைய பார்க்குறார். நீ ஏன் ஊரை விட்டு வெளியில் போகிறேன்னு கேட்குறார். அவன் வந்து சில விஷயங்களை எல்லாம் சொல்கிறா. இவருக்கு இது மாதிரி 76 வசனங்களை சொல்லிட்டு நான் அவளை மாதிரி இருந்தேனா, இவாளை மாதிரி இருந்தேனா, நான் என்ன வெளியே போகாதுருந்தீங்களே, நான் அது மாதிரிலாம் ஒன்றும் இல்லையே, நான் அவ்வளோ பெரிய ஆள் இல்லையேன்னு சொல்லிட்டு இவன் பெரிய ஆள் தான். அது அவளுடைய தன்னடக்கம் காட்டுறது. அவ்வளோ அழகாக சொல்லுவா. அவள் எல்லாரை பற்றியும் சொல்லுவா. எல்லா கதையும் அவளுக்கு தெரிஞ்சிடும். அவள் பெரிய பக்திமானா இருப்பாள். அவள் சொல்லுவா. ராமானுஜர் வந்து சொல்லுன்ன உடனே நீ ஏன் போகிறேன்னு கேட்ட உடனே இப்போ 76வது பிரவச்சனமா இதை சொல்கிறா. நீரில் குதித்தேனோ கணபுரத்தாளை போலே. நீரில் குதித்தேனோ கணபுரத்தாளை போலே. கணபுரத்தாள்ன்றது யாருன்னா, அவ ஒரு பரம ஆச்சாரியன், பக்தி நிறைந்த சத்தான பொண்ணு. ஆச்சாரிய இது இருந்த கிருபை இருந்த சின்ன பொண்ணு, பெரிய பொம்பளை எல்லாம் இல்லை, சின்ன பொண்ணு. பெண்களில் பார்த்தீங்கன்னா அதிக நாட்டியம் பேசுறவங்க இருக்க மாட்டாங்க, கம்மியாக இருக்கும். ஏன்னா அவங்க வந்து ஆண்கள் அடக்கி ஆண்டு அவங்கள, அதனால அவங்களுக்கு வந்து அடிமை செய்யறதுன்றது ஒரு பெரிய விஷயம் இல்லை. அவங்க பெருமாளுக்கு பயந்துட்டு இருக்குது. ஆண்கள் தான் என்னன்னா அவங்கள மற்றவங்கள அடக்கியே ஆள பழகப்பட்டவங்கன்றதுனால அவங்களால வந்து ஆச்சாரியனுக்கு பணிஞ்சு இருக்கிறதுன்றதெல்லாம் ரொம்ப கம்மி. அதெல்லாம் சத்தானவளாக தான் முடியும். பெண்களில் அது மாதிரி கிடையாது. பெண்களில் நிறையா உண்டு. இந்த கணபுரத்தாள்ற சத்தான ஒரு ஆச்சாரிய பக்தி நிறைந்த பெண்ணு. அந்த பெண்ணு என்ன பண்ணுற, காவேரி மறுகரையிலேருந்து இந்த பக்கம் வரணும். காவேரி அந்த கரையில் இருக்கா எல்லாரும், இந்த பக்கம் வரணும். இவ வந்து கரைக்கு வந்து சேரும்போது அவளோட ஆச்சாரியனா அங்கே வரார். ஆச்சாரியன் சிஷ்யர்கள்லாம் வரா, அப்படி சூழ வரா. அவளை வந்து சேவிக்கிறா. அவர் தான் இவளோட ஆச்சாரியன். என்ன பண்ணுறா, ஒரு ஒத்தையில ஏறிக்கிறா. இருட்டி போச்சு. இருட்டு, பகல் இல்லை, இருட்டு. பகலாக இருந்தால் இருப்பா, இருட்டு. அதனால கூட யாராவது இருக்கா, அவள் கூட அப்படியே போயிடலான்ட்டு மெதுவாக அந்த வத்தையிலே ஏறிக்கிறா. வத்தையை ஓட்டின்னு போகிறான். ஓட்டின்னு போனோடனே இவளோட பெருமை வெளியில் தெரியும் இல்லையா, அதுக்காக பெருமாள் என்ன பண்ணுறாரு, காவிரியில் வெள்ளத்தை வர வைக்கிறார். காவிரியில் வெள்ளம் இப்போ முன்ன மாதிரிலாம் தெரிஞ்செல்லாம் வராது. திடீர்னு பார்த்தா தண்ணி ஏறிண்டே போகும். கட தண்ணியோட ஹைட் ஏறும். அதுக்குள்ளே தப்பிக்கிறதுன்றது கஷ்டம். உள்ளே இருக்கவா நடுவில் மாட்டோம், போனது தான். தப்பிக்கிறது கஷ்டம், ரொம்ப கம்மி. அது மாதிரி தப்பிச்சு போறவா கரையோரத்தில் இருக்கவா திரும்பி வந்துடுவா. நடு நதியில் போய் மாட்டின்ட்டுவா, அவ்வளோதான், போய் சேர வேண்டியதுதான். நல்ல சுழல் போட்டு வரும், கிடுகிடுன்னு உயரும். அவன் கண்ணெதிரியே உயரமாக எதில் நீர் வர்றது தெரியும், நீர் ஏறிண்டு வர்றது தெரியும். அந்த மாதிரி தண்ணி வருது. காவிரியில் தண்ணி வந்துடுது. காவிரியில் தண்ணி வந்து சுழல் போட்டு வருது அது பாட்டுக்கு. இந்த சுழலில் இவ கொண்டு போகிறேன். வாழையில் சாதாரணமாக அந்த காலத்தில் வத்தை என்ன தான் யூஸ் பண்ணுவாள். காவிரியை தாண்டறதுக்கு வத்தையை தான் யூஸ் பண்ணுவாங்க நிறைய பேர். வத்தைன்றது ரவுண்டாக இருக்கும். ரவுண்டாக ஒரு அந்த காலத்தில் கொடையெல்லாம் பண்ணுவாங்க தெரியுமா உங்களுக்கு. அந்த கொடையை போல், அந்த கொடை மாதிரி இருக்கும். கொடையை கவுத்து போட்டால் எப்படி இருக்கும், அது மாதிரி இருக்கும் வத்தைன்றது. கொடையில் இருக்க அந்த நடுவில் இருக்க காம்பெல்லாம் இல்லாத, அந்த காலத்தில் பனை ஓலையில் கொடை செய்வா தெரியும், அவங்க பார்த்துருக்கீங்களா. அந்த கொடையை இப்படி பிடிச்சின்னு போவாள். அந்த கொடையோட கீழே காம்பு இல்லைன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும் வத்தைன்றது. ரவுண்டாக இருக்கும். அதுக்குள்ளே எல்லாரும் எரிப்பா. அதை போட்டை ஓட்டின்னு போயிடுவான். அவனுக்கு தெரியும், அது ஓட்டுறவனுக்கு தெரியும். படகு ஓட்டிக்கு அது தெரியும் எப்படி ஓட்டணும்னு. வத்தையை ஓட்டின்னு போவான். அந்த வத்தையில் எல்லாரும் ஏறிக்கிறா போகிறா. நதியில் போயிருக்கும்போது வெள்ளம் போத்துருது. அந்த வத்தை என்ன பண்ணுறது, ஒரு சுழலில் மாட்டிக்கிறது. சுழலில் மாட்டிட்டு கிருன்னு சுற்றுறது. படகு ஓட்டி என்னென்னவோ பண்ணி பார்க்குறான், வத்தையை சரி பண்ண முடியல. அவன் சொல்கிறான், வத்தை கனமாக இருக்குது, ஹெவியாக இருக்குது, அதனால என்னால் இந்த சுழலை விட்டு வெளியில் கொண்டு வர முடியல வத்தையை. அதனால யாராவது ஒருத்தர் குதிச்சிங்கன்னா ஓரளவு சமாளிச்சு மீதி இருக்கவாள் நான் அப்படியே கொண்டு போய் சேர்த்துருவேன்னுவா. உள்ளே இருக்கிறவா எல்லாரும் அவரோட சிஷ்யர்கள் தான். ஆனால் எல்லாருக்கும் உயிர் இல்லை. தண்ணியில் குதிச்சா அந்த வெள்ளத்துல இருந்து எங்கே தப்பிக்க முடியும், அந்த வெள்ளத்தில் தப்பிக்கிறதுக்கு வழியே இல்லை, உயிர் இல்லை. அதனால எல்லாரும் ஒருத்தர் பார்த்துட்டு யாராவது ஒருத்தர் குதிக்கணும்னு அவர் சொல்லிட்டு இருக்கா. வத்தையை சொல்லிட்டு இருக்கா, சீக்கிரம் குதிக்கன்னு எல்லாரும் பேசாமல் இருக்கா. இந்த லேடி நேராக போய் உடனே, நீங்கள் எப்படியாவது எங்கள் ஆச்சாரியனை நல்லபடியாக கரையில் கொண்டு போய் சேர்த்துருங்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த வத்தை ஓட்டுறவங்கிட்ட சொல்லிட்டு ஆச்சாரியனை விழுந்து சேவிச்சுட்டு அப்படியே டக்குன்னு தண்ணிக்குள்ளே குதிச்சிடான். குதிச்ச உடனே வத்தை ஸ்டடி ஆயிடுது. ஸ்டடி ஆன உடனே வத்தையை ஸ்டடி பண்ணிடுறான். கஷ்டப்பட்டு கரைக்கு கொண்டு சேர்த்துடுறான். கரைக்கு கொண்டு சேர்த்த உடனே இவன் தண்ணியில் குதிச்சா இல்லையா, இவன் ஆச்சாரிய பக்தியால் தானே தண்ணியில் குதிச்சிட்டா. அதனால இவளை வந்து பெருமாள் என்ன பண்ணுவேன், அந்த பெருமாள் தானே அந்த வெள்ளத்தை வர வச்சது. கொண்டு அங்கே ஒரு மண் திட்டு இருக்கும், பெரிய மண் திட்டு. காவிரியில் பார்த்தீங்கன்னா இப்போ கூட மண் திட்டு அங்கங்கே இருக்கும், திட்டாக இருக்கும் மண்.
அந்த திட்டில் அந்த மண் திட்டில் கொண்டு போய் இவ்வளத்தை ஒதுக்கிறது அந்த வெள்ளம். சொன்னோடனே அந்த மண் திட்டு மேலே ஏறி நின்றுக்கிறான். நின்றுட்டு அப்படியே பார்க்குறா. இருட்டு, சரியான இருட்டு, ஒன்றும் தெரியல, இந்த நேரத்தில் தெரியல. ஆனால் ஒரு திட்டு மேலே வந்து மட்டும் ஒதுக்கிட்டவனு மட்டும் தெரியுது. அந்த திட்டில் அப்படியே உட்காந்துருக்கா. இவன் ஆச்சாரியனோட இவன் கடைக்கு வந்தாலே, ஆச்சாரியனை கடைக்கு விட்டு வந்தோடனே ஆச்சாரியன்னு அவர்கிட்ட சொல்லுவார் அந்த படகோட்டிக்கிட்ட, அப்பா எங்களெல்லாம் கொண்டு சேர்த்த உனக்கு ரொம்ப புண்ணியம். நீ அந்த பொண்ணு ஒன்று எனக்காக குதிச்சுட்டு அப்போதே தண்ணியில், அவள் என்ன ஆனான்னு கொஞ்சம் பார்த்துன்னு வாயா, ராத்திரி நேரம் வேறு, என்னால் போகிறதுக்கு மனசு இல்லை, அவள் எங்கே இருக்காளோ பாரு அப்படின்ட்டு போவான். போட்டு போன உடனே இவன் கத்திக்கிட்டே போவான். போட்டு ஓட்டுறவன் வந்து எங்கே இருக்கா, யார் இருக்கா, தண்ணியில் குதிச்ச பொண்ணை எங்கே இருக்கேன்னு கேட்டுட்டே போவான். கேட்டுட்டே போகும்போது இவன் காதில் விழும். இவன் சொல்லுவா, நான் இங்கே இருக்கேன், என்னை வந்து ஆச்சாரியன் இந்த மண்ணு திட்டு மேலே கொண்டு சேர்த்துருக்கார், இங்கே இருக்கேன் அப்படின்வா. உடனே அவளை அந்த மண்ணு திட்டுலேருந்து ஏற்றி கூட்டின்னு போயிடுவான். அவன் இறக்கி கூட்டின்னு போய் அவர்கிட்ட விட்டுருவான். அவர்கிட்ட போனோடனே அவர்கிட்ட சொல்லுவா, இவன் வந்து இவன் தப்பிச்சேன்னே சொல்ல மாட்டான். நீங்கள் ஆச்சாரியன் வந்து எனக்கு மண்ணு திட்டா அங்கே வந்து நீங்கள் தான் எனக்கு ஆச்சாரியன், நீங்கள் வந்து மண்ணு திட்டா வந்து அந்த இடத்துல இருந்து என் உயிரை காப்பாற்றி விட்டாள், உங்களால் நான் உயிர் பழைச்சேன் அப்படின்வா. இவருக்கு ஆச்சாரியனுக்கு ரொம்ப சங்கடமாக இருக்கும். அவர் பலவாறு வாழ்த்திட்டு அவள் காலமான உடனே அவளுக்கு மோட்சத்தை கொடுக்கணும்னு பெருமாள்கிட்ட வேண்டிக்கிறார். அங்கேயே அவளுக்கு சரணாகதி கொடுத்து அவளை வந்து மோட்சம் பண்ணவும் பண்ணிக்கிறார். அவளோட சிஷியனாகவும் ஏற்றுக்கிறார். இதுக்கு முன்னாடி அவள் சிஷியனா இல்லை, இவ தான் ஆச்சாரிய ஏற்றுட்டு வழி அவள் ஏற்றுக்கல, அவர் ஏற்றுக்கல. பொம்நாட்டிகளை சாதாரணமாக ஏற்றுக்க மாட்டான் சீக்கிரம். ஏன்னா அவள் ஆத்துக்கார் வீட்டில் தொல்லை வரும், ஏதாவது ஆச்சாரியனை சேவிக்க முடியாத போகும், ஆச்சாரியனை சேவிக்காத ஆத்துக்கார தான் சொல்லுவா. இது மாதிரிலாம் சில நிறைய பொம்நாட்டிகளுக்கு சில சிக்கல்லாம் இருக்குது. அதனால் அதெல்லாம் வந்துட போகிறதுட்டு என்ன பண்ணுறார், அந்த மாதிரி சொல்கிறார். எல்லாரும் உயிருக்கு பயந்துட்டு அந்த தண்ணியில் குதிக்க மாட்டேங்கிறா, இவன் மட்டும் குதிக்கிறான். இவன் கரையில் வந்து கூட சும்மா இல்லாத என்ன பண்ணுறா, இப்போ வந்து மண்ணு திட்டில் ஒதுக்கி தப்பிச்சுடுறா, அந்த கரையிலையும் கொண்டு சேர்த்துடுறான். ஆனால் ஆச்சாரியன் தான் இந்த காப்பாற்றினார், நீங்கள் தான் அந்த மண்ணு திட்டை வந்து என்னங்க நடு கடலில் நடு நதியிலேருந்து காப்பாற்றினார் அப்படின்னு இவன் சொல்கிறான். இது வந்து இந்த இது வந்து குணங்கள் எத்தனை பேருக்கு வரும்? ரொம்ப கஷ்டம் இல்லையா? அவ்வளவு ஆச்சாரிய பக்தி. அதாவது ஆச்சாரிய பக்தின்றது என்னென்னா, தான் உயிரை கூட கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிற ஆச்சாரிய பக்தி வந்துறது ரொம்ப கம்மி. குறத்தாழ்வார் கண்ணை கொடுத்தார், அது மாதிரி இவரும் கண்ணப்பரும் கண்ணை கொடுத்தார் காலாசியில். அது மாதிரி ஒருத்தர் ஒவ்வொரு இதை கொடுத்தா அவளோட இதை. ஆனாலும் இவரை மாதிரி உயிரை கொடுக்கறதுன்றது வந்து அதுக்கு தயாராக இருந்தா பற்றியில. அதனால் அவளை எல்லாம் விட இவ தான் வசதி அப்படின்னு சொல்லுவா. அவளை எல்லாம் தான் ஒத்தி ஒரு பெண்ணாக இருந்து ஆச்சாரிய பக்தியில் அப்படியே ஊறி போய் ஆச்சாரியன் என்னை காப்பாற்றுவார், கைவிட மாட்டார், அந்த நம்பிக்கை இருக்கணும். அதுதான் ஆச்சாரியன் இருக்கிறதால நம்ம பிற்காலத்தில் மோட்டம் அடைஞ்சாவ அவளுக்கு கிடச்சிது, அது வேறு. ஆனால் ஆச்சாரியன் என்னை காப்பாற்றுவார், நான் இப்போ ஒன்றும் ஆக மாட்டேன் அப்படின்னு தண்ணியில் குதிச்சா இல்லையா, அதை பாராட்டணும். அது மாதிரி நான் ஏதாவது பண்ணேன்னா என்ன, அது மாதிரி ஆச்சாரியன் மேலே அசிக்க முடியாத நம்பிக்கை வச்சுருந்தேனா. ஒரு ராஜா என்ன பண்ணானா, ஒரு பிள்ளைக்கு வந்து ராமானுஜர்னே பேர் வச்சானோ. ராமானுஜர்னு ஏன் பேர் வச்சேன்னா, அப்போயாவது நான் அவரை அடிக்கடி அவர் பேரை சொல்கிறேனான்றது தான். அதனால தான் நம்ம கூட அப்பப்போ ராமானுஜரோட பேரை சொல்லியிருந்தோம், ராமானுஜாயன்னு சொல்லியிருந்தோம்னா அவ்வளோ நல்லது. ராமானுஜரை வந்து ராமானுஜர் பேரை சொல்லிகிட்டே இருப்பான் அவன், அந்த ராஜா ராமானுஜான்னு பேர் சொன்னான். அது மாதிரி அதாவது அசைக்க முடியாத நம்பிக்கை ஆச்சாரியன் மேலே. அந்த மாதிரி இருந்தவன் அவன் எங்கே, நான் எங்கே, நான் அவளை மாதிரியெல்லாம் நான் ஏதாவது பண்ணேன்னா, ஆச்சாரியனுக்கு தொண்டு செஞ்சேன்னா, அதெல்லாம் ஒன்றுமே செய்யலை. நான் வந்து என்ன ஒரு ஊரில் மோர் விற்கிற பொம்னாட்டி, நான் எப்படி போனால் என்ன பரவாயில்ல, அதனால ஒன்றும் இல்லை, அதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சாரியன் வந்து வந்து சொல்கிறேன். அதை சொல்கிறா அந்த திருக்கோவில் பெண் பிள்ளை இதை சொல்கிறா ராமானுஜர்கிட்ட. ராமானுஜருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இந்த இன்சிடென்ட்லாம் இவன் தெரிஞ்சு வச்சுருக்காளே, இதெல்லாம் எவ்வளோ டீப்பான இன்சிடென்ட்டு, இதெல்லாம் வந்து எல்லாருக்கும் தெரியாது. அவருக்கு தெரியும், அவர் ஸ்ரீரங்கத்தில் தான் இருந்தார் தானே, அவருக்கு தெரியும். ஆனால் அவர் வந்து இதெல்லாம் பார்க்குறாரு, இந்த மாதிரி எல்லாம் கூட நடந்ததெல்லாம் இவளுக்கு தெரிஞ்சிருக்கு. இவன் எவ்வளோ பெரிய விஷயம் தெரிஞ்ச ஞானியாக இருக்கா இவளை போய் தன்னை ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லிக்கிறாளே, இவன் தன்னடக்கத்தால சொல்லிக்கிறாளே அப்படின்னு இவருக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் இன்னும் சொல்லுன்னுவார். அடுத்த பிரவச்சனத்தை சொல்லுவாள். அது என்னன்றதை அடுத்த இடத்துல கேட்போம். தேங்க்யூ.